நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள மாரியப்பனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மாசி மாசத்திலேயே வெயிலின் தாக்கம் ஆரம்பமாயிடுச்சு. பங்குனி, சித்திரை, வைகாசி மாச வெயில் எப்படி இருக்க போகுது, அதை சமாளிக்கிறது எப்படின்னு சிந்திக்கணும். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, உலகெங்கிலும் தண்ணி ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. குடி தண்ணி முக்கியமாக ஆப்பிரிக்கா அப்புறம் வளரும் நாடுகளில் தண்ணி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12 பெரிய ஆறுகள், 187 சிறிய ஆறுகள், 658 ஏரிகள், 13,562 குளங்கள், நீர்ப்பாசனம் செய்ய 32,000 கால்வாய்கள் இருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இவையெல்லாம் இப்போ உண்மையிலேயே இருக்கான்னு புதுசாக கணக்கெடுக்கணும். இது தவிர தனியார் நிலங்களில் 58,000 கிணறுகள் இருக்குன்னு ஏடுகளில் குறிப்பிடுறாங்க. கிராமங்களில் வண்டல் படிந்த தண்ணியை சுத்தம் செய்ய தேத்தாங்கொட்டையை அரைச்சி கலப்பாங்க. கிணறுகளில் நெல்லி மர கட்டைகளை போடுவாங்க. இப்போ இதெல்லாம் செய்ய தயாராக இருந்தாலும் குளத்தில் கிணத்துல தண்ணி இருக்கணுமில்ல. இப்போ இருக்குது. இனி வரக்கூடிய கோடை காலத்தில் தண்ணி வத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மாரியப்பனையா, ஏன் இப்படி சந்தேகமாகவே பல கருத்துக்களை கடுதாசியில் எழுதுகிறோம்னா, இன்னைக்கு விளை நிலங்கள், ஏரி, குளங்கள் எல்லாமே வீட்டு மனைகளாக மாறிட்டு இருக்கே. அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. முருங்கையின் முற்றிய விதை எண்ணெய் எடுத்த பிறகு கிடைக்கும் புண்ணாக்க பயன்படுத்தி தண்ணியை சுத்தப்படுத்தலாமா. முருங்கை விதை கடினத்தன்மையுள்ள தண்ணியையும் மாற்றக்கூடியதான். ஆப்பிரிக்க நாடுகளில் ஊட்டச்சத்து இல்லாததுனால 20 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை இறந்து போகுதான். இதற்கு அங்கே பரிந்துரை செய்யப்படுவது உலர்ந்த முருங்கை இலை பொடிதானா. தினமும் 25 கிராம் அளவுக்கு குழந்தை உணவுல சேர்க்கணுமா. நாம் முருங்கையில இலை, காய்களை மட்டுமே விற்பனை செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். அதற்காகவே இதை பயிரிடுறோம். அதையும் தாண்டி பல மருந்து பொருட்கள், மருந்து, உணவு வகைகள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் முருங்கையில் அடங்கி இருக்குது. அதற்காக பயிரிடணும். மாரியப்பனையா, அந்த நுணுக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். எதையும் திட்டமிட்டு செய்யணும். விவசாயம், பயிர் சாகுபடிங்கிறது சாதாரணமான பணி அல்ல. கணக்கிட்டு விவசாயம் செய்தால் கணிசமான லாபம் பெறலாம். பயிர், ரகம், மண், பருவம், இயந்திரமயமாக்கல், இப்படி திட்டமிட்டு செய்தால் லாபம் கிடைக்காம போக வாய்ப்பே இல்லை. அடுத்தபடியாக நம்ம நாட்டின் பட்டு தேவை 29,000 மெட்ரிக் டன்னா. உற்பத்தியோ 23,000 மெட்ரிக் டன் தானா. நிறைய பற்றாக்குறை இருக்குது. சைனா போன்ற நாடுகளிலிருந்து தேவைக்கு இறக்குமதி செய்கிறோம். அதே போலத்தான் எண்ணெய் வித்துக்கள், பயர் வகை பயிர்கள் நிறைய அண்டை நாடு, அண்டை மாநிலங்களிலிருந்து வாங்குகிறோம். திட்டமிடாதது அல்லது திட்டமிட நமக்கு சரியாக வழிகாட்டாமல் இருப்பது தான் முக்கிய காரணம். என்ன செய்ய போகிறோம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.